ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தர்பூசணி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடுற அந்த தோல் தான். வாட்டர்மெலன் தோலில் இருந்து நம்ம எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 3/4 கப், பால் 2 கப், கடலை மாவு 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், அப்புறம் வாட்டர்மெலனோட தோல். நம்ம தர்பூசணி தோல் எடுத்து தோலில் அந்த பச்சை கலரில் இருக்கிற தோலை நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் சீவினதுக்கப்புறம் மேலே அந்த ஒரு மாதிரி பச்சை கலர் லேயர் இருக்கும். அதனால் நம்ம 2 டைம் சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலர் தோலை சீவிட்டு அதுக்கு மேலே திருப்பி திருப்பி ஒரு லேயராக சீவி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் ஆகிடும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் தோலை. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இப்போ நான் இன்னொரு டைம் சீவி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வெள்ளை கலரில் மட்டும் ஆகிடும். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா தோலையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா தோலையுமே நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம். சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் சட்டி வச்சு கடாய் சட்டி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம அந்த 2 டீஸ்பூன் கடலை மாவை இது கூட சேர்த்து நல்லா கடலை மாவை நல்லா வறுக்கணும். கடலை மாவோட கலர் மாற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கடலை மாவு வணக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடலை மாவு கரிஞ்சிரும். கடலை மாவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு வணக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ கடலை மாவு நல்லா வணக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தர்பூசணி தோல் விழுதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்து நம்ம இதில் எதுவும் தண்ணி சேர்த்த தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தர்பூசணிலேருந்தே நிறைய தண்ணி இருக்கும். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கடலை மாவும் இந்த தர்பூசணி தோல் விழுதும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணியில் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடணும். இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம 2 கப் பாலை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். பாலோட நல்லா கலக்குனதுக்கப்புறம் 3/4 கப் சர்க்கரை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ சர்க்கரையும் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வரும். அல்வா நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நெய்யில் பொரிச்ச திராட்சையை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா முந்திரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் வாசத்துக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா உங்களுக்கு நல்லா திரண்டு வரும். அவ்வளோதான். நீங்கள் நல்லா அல்வா திரண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சூடாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தர்பூசணி தோலை நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.